பிரெஞ்சு புரட்சியோட நாயகன் யாரு? நெப்போலியன் போனபெட்டு. ரொம்ப சிந்தனைவாதி. இப்படி இருக்கிறவரு சிறையில அடைச்சிட்டாங்க. சிறையில அடைச்சதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரோட நண்பர் ஒருத்தர் ஒரு மாதிரி போய் பார்க்க போறாரு. பார்க்க போயிட்டு, நீங்க தனிமையில இருக்கீங்க, உங்க வாட்டத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரமபத அட்டையை ஒண்ணு நான் கொடுக்குறேன், உங்களுடைய நீங்க சோர்வா இருக்கும்போது விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போறாரு. கொடுத்துட்டு போனதே அவரு தான் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படியே வச்சிருக்காரு. ஒரு காலகட்டத்துல இறந்து போயிடுறாரு. பிறகு பாக்குறாங்க அந்த அட்டைக்கு பின்னாடி பக்கத்து என்ன இருக்கு அப்படின்னா, அந்த சிறையில இருந்து எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிறதுக்கான வழி இருக்கு. மிகப்பெரிய அறிவாளி அவரே அதை பார்க்கல. ரெண்டாவது விஷயம், எலி பொறி பாத்திருக்கீங்களா? நான் சொல்றது பிஸ்கட் இது கிடையாது, எலி பேஸ்ட் கிடையாது. ஒரு இதுல எலி பொறி இருக்கும் தெரியுங்களா? எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எலி இருக்குல்ல, இரும்பு கடிக்கும், மண்ணை கடிக்கும், மணலை கடிக்கும், எல்லாத்தையும் கடிக்கும். ஆனா பொறியில மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா மரத்துலதான் செஞ்சிருப்பாங்க, மேல இரும்பு தான் இருக்கும். அது நினைச்சா அதெல்லாம் கடிக்க முடியும். ஆனா அதோட மூளை செயலிழந்து போயிடும். தப்பிக்கிறதுக்கான வழி தெரியாம மூளை செயலிழந்து போய் தப்பிச்சு போக முடியாம செத்து போயிடும். இதுக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ஒரு டிப்ரெஷனோ பிரச்சனையோ வந்துச்சு அப்படின்னா மஸ்ட் கோவப்படக்கூடாது. ரெண்டு விஷயம் சார், இப்ப எனக்கு அந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். நம்ம ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோவப்படுவோம். கண்டிப்பா அந்த கோவப்படுறதுல நம்ம அதிகமா பண்றது ரியாக்ட் பண்றது எது? இவர் என்ன திட்டுறாரு அப்படின்னா என்ன பண்ணும், நானும் பதிலுக்கு திட்டினாதான் எனக்கு ஒரு சந்தோஷமாகும், ஆத்ம திருப்தி. சோ நம்ம அந்த ரியாக்டை குறைச்சுக்கணும்.